ஒரு கம்பெனி எப்படி ஒரு பெரிய சக்தியா மாறுது? சில சமயம் அது ஒரு சின்ன பர்சனல் ரிஸ்க்ல தான் ஆரம்பிக்கும். 1981ல இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்க தேவைப்பட்ட முதல் முதலீடு வெறும் 10,000 ரூபாய்தான். இந்த பணத்தை நாராயணமூர்த்தியோட மனைவி சுதாமூர்த்தி சேமிப்பிலிருந்து கடனா கொடுத்தாங்க. மூர்த்திய பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் வெறும் பிசினஸ் கிடையாது, அது ஒரு சக்தி வாய்ந்த ஐடியா மேல கட்டப்பட்டது. அதாவது ப்ரொஃபஷனல்ஸுக்காக ஒரு கம்பெனியை உருவாக்க முடியுமா? அதான் அவரோட சோதனை. இந்த பிலாசபி தான் ஒரு புதுவிதமான இந்தியன் கம்பெனியை உருவாக்குறதுக்கு அடித்தளமா இருந்துச்சு. சரி, இந்த யூனிக்கான பிலாசபி எங்கிருந்து வந்துச்சு? அவரோட சொந்த அனுபவம் அப்புறம் நிறைய படிச்சதுல இருந்து தான். மூர்த்தி முதல்ல ஒரு இடதுசாரி சிந்தனையாளரா தான் இருந்தாரு. ஆனா 1974ல ஒரு டர்னிங் பாயிண்ட் உருவாச்சு. கம்யூனிஸ்ட் பல்கேரியாவில் தப்பா அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட பார்வை மொத்தமா மாறிடுச்சு. வேலை நெறிமுறை முன்னுதாரணமா இருக்கிறது. இதுக்கெல்லாம் மேக்ஸ் வேபர், காந்தி மாதிரி ஆட்கள் தான் இன்ஸ்பிரேஷன். இந்த பிலாசபி வெறும் பேச்சோட நிக்கல, நெறிமுறைகளை ரொம்ப கண்டிப்பா நடைமுறைப்படுத்தினாங்க. இன்ஃபோசிஸை பொறுத்தவரை சட்டத்தை ஃபாலோ பண்றது மட்டும் முக்கியமில்ல, அதோட ஆன்மாவையும் மதிக்கணும். இது அவங்களோட போட்டியாளரான சத்யம்க்கு நேரெதிர். சத்யம் வீழ்ச்சி அடையறதுக்கு முன்னாடி அவார்டு கூட வாங்குனாங்க. மூர்த்தியோட ஐடியாக்கள் இன்னிக்கும் அந்த கம்பெனியோட கல்ச்சரை வழி நடத்துற மந்திரங்களா இருக்கு. தெளிவான மனசாட்சி, டேட்டா அடிப்படையில முடிவு, சந்தேகம் வந்தா வெளிப்படைத்தன்மை, இதெல்லாம் தான் முக்கியம். இத்தனை வருஷம் கழிச்சும் மூர்த்தியோட கருத்துக்கள் பெரிய விவாதமாகுது. குறிப்பா வேலை நேரம் பத்தி சொன்னது. ஆனா அது அவரோட தனிப்பட்ட விஷயம், எல்லாரும் அப்படி இருக்கணும்னு சொல்லலன்னு அப்புறம் தெளிவுபடுத்தினாரு. சோ இது நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது. ஒரு நல்ல உலகத்தையும் நல்ல வாழ்க்கையும் எப்படி உருவாக்குறது? மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.